வணக்கம். இது சேலம் சுந்தர், சேலம் சுந்தரின் tea. The English Academy welcomes you wholeheartedly to Let's Read series. பொதுவா உங்களோட ஒரு மொழி புலமை வேணும்னா, அதாவது if you want to be fluent and ஒரு dominance in your language ஆளுமை வேணும் அப்படின்னாக்கா படிச்சு பழகணும். கதை புத்தகங்களை பரீட்சைக்கோசரம் படிக்க மாதிரி கூடாது, கதையை ரசிச்சு படிக்கணும். அப்படி ரசிச்சு படிக்க ஆரம்பிச்சிங்கனாக்கா vocabulary, grammar, fluency, everything will subconsciously you will get it developed. ஸோ இன்னைக்கு நம்ம ஈஸ்வரன் த ஸ்டோரி டெல்லர் அப்படிங்கிற ஒரு சிறு கதையை பற்றி பார்க்கலாம். இந்த கதையை நான் முதல்ல படிக்க ஆரம்பிச்சு ஒரு 4-5 வரிகள் தாண்டினோடனே இது கண்டிப்பாக ஆர்கே நாராயண் தான் எழுதியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஐ ஜஸ்ட் ஃப்ளிப் த்ரூ த எண்டா அதில் வந்து ஆர்கே பார்த்தா ஓகே இருக்கு, ஆர்கே நாராயண் தான் சொல்லி முடிச்சிட்டோம். ஆனால் முடிக்கும் போது தான் மறுபடியும் பார்த்தா அது ஆர்கே லக்ஷ்மண் அப்படின்னு சொல்லி வந்துச்சு. குட், பெரிய வித்தியாசம் ஒன்றும் கிடையாது. ஏன்னா ஆர்கே நாராயண், ஆர்கே லக்ஷ்மண் ரெண்டு பேரும் அண்ணன் தம்பிங்க தான். ஆர்கே நாராயண் தான் வெரி ஃபேமஸ் இந்தியன் ரைட்டர் இன் இங்கிலீஷ். அவரோட சகோதரர் தான் ஆர்கே லக்ஷ்மண். நாராயண் வந்து உண்மையிலேயே உங்களுக்கு வந்து நல்ல கதை படிக்கணும், இந்தியன் பேக்ரவுண்ட், அது நம்ம தமிழ் பேக்ரவுண்டில் படிக்கணும் அப்படின்னாக்கா ஆர்கே நாராயணோட நாவல்ஸ் வாங்கி படித்து பாருங்கள், ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஸோ அவருடைய சகோதரர் தான் அந்த ஆர்கே லக்ஷ்மண். ஹி வாஸ் பெஸ்ட் நோன் அஸ் அன் கார்ட்டூனிஸ்ட், வேர்ல்ட் ஃபேமஸ் கார்ட்டூனிஸ்டாக வந்தார். பட் அவருக்குள்ளாரையும் வந்து அந்த எழுதும் திறமை இருக்குது, அதை வச்சு தான் இந்த கதையை எழுதியிருக்காரு. இதை வந்து நம்ம இப்போ பார்க்கலாம். ஈஸ்வரன் த ஸ்டோரி teller. The story was narrated to Ganesh by a young man. ஸோ இந்த கதையில் ஃபஸ்ட்டு வர கேரக்டர் கணேஷ், ஆனால் இந்த லைனோடு முடிஞ்சு போயிடுறாரு, இதுக்கப்புறம் இவர் வரப்போகிறது கிடையாது. ஸோ அதை பற்றி நம்ம ஒன்றும் வரி பண்ண தேவையில்லை. பட் மெயின் வந்து மகேந்திரா பை நேம். He was a junior supervisor in a firm which offered on hire supervisors at various types of construction sites, factories, bridges, dams, and so on. Mahendra's job was to keep an eye on the activities at the work site. He had to keep moving from place to place every now and then, as ordered by his head office. From a coal mining area to a railway bridge construction site, from there after a few months to a chemical plant which was coming up somewhere. அதான் மகேந்திரன் வந்து ஒரு ஜூனியர் சூப்பர்வைசர். அவரோட மெயின் ஒர்க்கே வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் சைட் போயிட்டு சூப்பர்வைஸ் பண்ண வேண்டியதான். அது ஃபேக்ட்ரியாக இருக்கலாம், பிரிட்ஜஸாக இருக்கலாம், டேம்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷனாக இருக்கலாம். இவர் வந்து ஒரே இடத்துல வேலை கிடையாது, இங்கே எங்கன்னு போயிட்டு இருக்கணும். திடீர்னு கோயம்புத்தூர்ல இருப்பார், திடீர்னு சென்னையில் இருக்கலாம், திடீர்னு கோவாவில் இருக்கலாம். இந்த மாதிரி வேலை எங்கெங்கெல்லாம் கொடுக்குறாங்களோ அங்கே அவர் போய் பார்க்கணும். ஒரு நாள் கோல் மைனிங்கில் இருப்பார், இன்னொரு மாதம் ரயில்வே பிரிட்ஜ் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருப்பார், இன்னொரு மாதம் ஒரு கெமிக்கல் பிளான்ல இருப்பார். He was a bachelor. அவர் வந்து unmarried, குடும்ப குட்டியில் எதுவும் கிடையாது. His needs were simple and he was able to adjust himself to all kinds of odd conditions, whether it was an ill-equipped circuit house or a makeshift canvas tent in the middle of a stone quarry. இந்த இடத்துல இந்த CIRCUIT அப்படிங்கிற சர்க்கிட், தட்ஸ் அ ரைட் ப்ரொனன்சியேஷன். ஸோ அவர் வந்து ஒரு பேச்சுலர் இருந்தனால அவரோட தேவைகள்லாம் மிக மிக குறைவாக சாதாரணமாக தான் இருந்துச்சு. எங்கே வேணாலும் அவரால் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வாழ்ந்துக்கூடிய முடிஞ்சு. அது வந்து ஒரு 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 மோட்டர் பம்பில் இருக்க வசதியே இல்லாத குட்டி ரூம் அறையாக இருக்கலாம், அதில் ஒரு மேக் ஷிஃப்ட் கேன்வாஸ் டென்ட், அப்போதைக்கப்புறம் தற்காலிகமாக இடக்கூடிய ஒரு டென்ட் கொட்டாயை கூட இருக்கலாம், அங்கே கூட அவர் கன்வீனியண்ட்டாக தங்கிக்க பழகிட்டார். பட் ஒன் அசெட் வாஸ் his cook Eswaran. The cook was quite attached to Mahendra and followed him uncomplainingly wherever he was posted.
ஸோ மகேந்திரனோட ஒரு மிகப்பெரிய சொத்து ஈஸ்வரன் தான், அதாவது அவருடைய சமையல்காரர். ஏன்னா அந்த சமையல்காரரை வந்து அந்த அளவுக்கு மகேந்திரன் மேல ஒரு அட்டாச்டு, ஒரு அன்பு பாசம். எங்கே அவர் வேலை போட்டாலும் சரி அங்கே வந்து எந்த விதமான கம்ப்ளைண்ட்டும் பண்ணாமல் சந்தோஷத்தோடு போய் கூட இருப்பார். He cooked for Mahendra, washed his clothes and chatted away with his master at night. He could weave out endless stories and anecdotes on varied subjects. அவருக்கு என்னென்ன துணி துவைச்சு போடுறது, சமைச்சு போடுறது, நைட்டில் அரட்டை அடிக்கிறது. அது மட்டும் இல்லாமல் ஈஸ்வரன்ட்டு ஒரு ஸ்பெஷல் குவாலிட்டி என்னன்னாக்கா, கதை சொல்ல ஆரம்பித்தார்னாக்கா நிறுத்தவே முடியாது. அந்த அளவுக்கு அழகாக கதை சொல்லுவார். அதெல்லாம் குட்டி குட்டி கதையெல்லாம் அங்கங்கே எடுத்து சொல்லுவார் பாருங்க, ஆனிக்டோட்ஸாக செம்மையாக இருக்கும். ஈஸ்வரன் also had an amazing capacity to produce vegetables and cooking ingredients seemingly out of nowhere in the middle of a desolate landscape with no shops available for miles around. அதாவது ஈஸ்வரன்ட்ட இருக்கக்கூடிய ஒரு மிக மிக அமேசிங் கெப்பாசிட்டி, அற்புதமான ஒரு திறமை என்னன்னாக்கா, சுத்தமுத்த எங்கேயுமே ஒரு கடை கண்ணி கிடையாது. கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் எந்த கடையும் கிடையாது. பூமியும் வந்து பாலா போன பூமி, நிலம், அதில் வந்து எதுவும் விதைக்கவும் முடியாது. ஆனால் அங்கே வந்து அவர் வெஜிடபிள்ஸ், காய்கறிகள் விதைப்பார். தனக்கு தேவையான சமையல் பொருட்களை கூட அதுலேயே அவர் செய்யக்கூடிய திறமை வந்துருந்துச்சு. அடுத்து he would miraculously conjure up the most delicious dishes made with fresh vegetables within an hour of arriving at the zinc sheet shelter at the new workplace. The miraculously conjure upனாக்கா கண்ணு மூடி கண்ணு திறக்கல, வித்தியாசம். அது ஒரு பெரிய மந்திரம் தான் வச்சுக்கோங்களேன். அவ்வளோ அற்புதமான சுவையான உணவுகளை செஞ்சு வைப்பார். அதுவும் என்ன பெரிய சமையலெல்லாம் கிடையாது, அந்த தகர கொட்டைக்குள்ளார உட்காந்துட்டு அவ்வளோ அவ்வளோ அற்புதமாக செஞ்சு வைக்கக்கூடிய ஒரு திறமை உள்ள சமையல்காரர் தான் அந்த ஈஸ்வரன். சரி, இப்போ அடுத்து பொதுவாக மகேந்திரன் வந்துட்டு Mahendra would be early in the morning and leave for work after breakfast, carrying some prepared food with him. Meanwhile, Isran would tidy up the shed, wash the clothes, and have a leisurely bath, pouring several buckets of water overhead, muttering a prayer all the while. It would be lunchtime by then. After eating, he would read for a while before dozing off. The book was usually some popular Tamil thriller running to 100 of pages. Its imaginative descriptions and narrative flourishes would hold Iswaran in thrall. அதாவது மகேந்திரன் வந்து வழக்கமாக காலையில் சீக்கிரமாக எழுந்து சாப்பிட்டுட்டு மத்தியானம் லஞ்ச் எடுத்துகிட்டு கிளம்பிடுவார். அவர் கிளம்பணுன்னா ஈஸ்வரன் என்ன பண்ணுவார், டைடி அப் த ஷெட், எல்லாம் சுத்தம் பண்ணுறது, துணியெல்லாம் துவைக்கிறது, நிதானமாக ஒரு குளியல் போடுறது, அதுலேயும் குளியல் வரும், பக்கெட்டாக தண்ணியை ஊற்றிக்கிறது தலையில். அது சும்மா இல்லை, வாயில் மந்திரம் சொல்லிகிட்டே தண்ணி ஊற்றிப்பார். அதுக்குள்ளார வந்து ஆட்டோமேட்டிக்காக மத்தியான நேரம் வந்துடும். சாப்பிடுவார். சாப்பிட்டுட்டு டோஸ் ஆஃப், தூங்குறதுக்கு முன்னாடி படிப்பார். என்ன படிப்பார்னா பொதுவாக தமிழில் இருக்க பாப்புலர் இருக்க த்ரில்லர் நாவல்கள் தான் சார். 100, 200, 300 பக்கம் இருக்கக்கூடிய புத்தகங்கள் தான் படிப்பார். அதில் அவன் இமேஜினேட்டிவ் டிஸ்கிரிப்ஷன், நரேட்டிவ் ஃப்ளரிஷஸ், அதில் வந்து கற்பனையாக அவன் வந்து விவரிச்சிருக்கிறதுலாம் பார்க்கப்ப அவர் மந்திரிச்சு விட்ட மாதிரி ஆயிடுவார். அந்த அளவுக்கு ஈடுபாட்டோட படிப்பார். His own descriptions were greatly influenced by the Tamil authors that he read. When he was narrating even the smallest of incidents, he would try to work in suspense and surprise, ending into the account. அவரோ அதை இந்த தமிழ் எழுத்தாளர்களை படித்து அவருக்கே மனசில் ஒரு கற்பனை வளம் அதிகமாகிடுச்சு. ஒரு சாதாரண ஒரு நிகழ்வை சொல்லணும் கூட அதுக்குள்ளே ஒரு சஸ்பென்ஸையும் சர்ப்ரைஸும் வச்சு சொல்லுவார் பாருங்க, செம்மையாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், instead of saying that he had come across an uprooted tree on the highway, he would say, with eyebrows suitably arched and hands held out in a dramatic gesture,
உதாரணத்துக்கு நடந்து போகும்போது ரோட்ல வந்து ஒரு மரம் விழுந்து கிடந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அதை சொல்லுவாரு பாருங்க. அப்படி ஸ்டைலா நின்றுக்கிட்டு அப்படி கற்பனையை வளர்த்துக்கிட்டு கண்ணு புருவத்தெல்லாம் வளைச்சு அப்படி பயங்கர ஒரு ட்ரமாட்டிக் ஜெஸ்டர் நாடகத்தனமா அப்படி சொல்ல ஆரம்பிப்பாரு. The road was deserted. ரோட்ல ஒண்ணுமே இல்ல, யாருமே இல்ல. And I was all alone. நான் தனியா தான் இருந்தேன். Suddenly I spotted something that looked like an enormous bushy beast lying sprawled across the road. பார்த்தா ரோட்ல, நடு ரோட்ல ஒரு பயங்கரமான புஷியான மிருகம் வந்து அப்படியே பறந்து கிடந்தது, பறந்து விரிஞ்சு கீழே கிடந்தது. I was half inclined to turn and go back. திரும்பி போயிடலாமோ அப்படின்னு யோசிச்சேன். பட் ஐ கேம் க்ளோசர். ஐ saw that it was a fallen tree. ஆனால் பக்கத்தில் போய் பார்த்தோம்னா தான் தெரிஞ்சு அது சும்மா கீழே விழுந்திருக்க மரம். With its dry branches spread out. கிளையெல்லாம் காஞ்சி போன கிளையெல்லாம் அப்படியே போயிட்டு அப்படியே கிடந்துச்சு. Mahendra would stretch himself back in the canvas chair and listen to Iswaran's tales uncritically. மகேந்திரன் ஒரு பெரிய சந்தோஷம். அவன் சொல்றதெல்லாம் எந்த விதமான விமர்சனமும் பண்ணாம அழகா அமைதியா அற்புதமா கேட்டுட்டு இருப்பான். ஈஸ்வரன் த ஸ்டோரி டெல்லர் பார்ட் 1 நம்ம இங்க நிறுத்தலாம். செகண்ட் பார்ட்ல மீண்டும் சந்திக்கலாம். தேங்க்யூ. பாய்.